ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் வித் அமர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக விண்டோஸ் 11 லீக் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் 11 ISO ஃபைல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். இது நான் இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு லிங்க்குள்ளே போய் நான் இந்த விண்டோஸ் ISO ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட 4.5 GB வரைக்கும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விண்டோஸ் 11 ISO ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கீழே போனீங்கன்னா செட்டப்னு ஒரு ஆப்ஷன், செட்டப்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில இதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஃபைலை உடனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகும். கொஞ்சம் 100% வரைக்கும் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா இன்ஸ்டால் விண்டோஸ், டி வாண்ட் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அப்படிலாம் கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி I want to help make the installation better னு ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிசி அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில அப்டேட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு லைசன்ஸ் டேர்ம், ஒரு நோட்டீஸ் மட்டும் காமிப்பாங்க. அதை நீங்கள் கடைசியில் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நடுவில் சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு வாட்டி ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அது மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். காமிச்சா ஒரு 100% வரைக்கும் அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours வரைக்கும் டைம் கூட எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விண்டோஸ் 11 இப்போ என்னென்ன புதுசாக இருக்குது, என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் 11 ஸ்டார்ட் மெனுவை பார்த்துலாம். ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மிடில் அந்த ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகுது. அண்ட் அதில் நிறையா ஆப்ஸ் அண்ட் ஐகான்ஸ்லாம் காமிக்குது. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர், ஏதாவது ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இல்லை ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ். மினிமைசிங் அண்ட் மேக்ஸிமைசிங் பண்ணும்போது அந்த ட்ரான்சிஷன்ஸ் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகிற மாதிரி அந்த ட்ரான்சிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் ஆப்ஷன் கிட்ட உங்களோட கர்சரை கொண்டு போனீங்கன்னா அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் மாதிரி காமிக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டேப் மாதிரி ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களோட ஸ்க்ரீன் அந்த சைடுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கும். ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஃபோல்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஆக்சுவலாக இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆப்வியஸாக இது மாற்றலாம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் பாரில் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து வியூவில் வந்து டிக்ரீஸ் ஸ்பேஸ் பிட்வீன் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேசிங் வந்து குறைஞ்சிரும். பட் இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பர்சனலைசேஷனில் கலர்ஸ் போனீங்கன்னா அவங்களே சில வால்பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே கொடுக்குற மாதிரி வால்பேப்பர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் அது கீழே எப்போயும் போல் லைட் மோட் ஆர் டார்க் மோட் கிட்ட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பர்சனலைசேஷனில் வந்து டிவைஸ் யூசேஜ் அப்படின்ட்டு கீழே ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் வந்து என்னென்னா இப்போ உங்களோட டிவைஸ் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிவைஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிவைஸோட ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸு டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா டாஸ்க் மேனேஜர்லேயே பெருசாக எதுவும் பண்ணலை, பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் காட்டலை. டாஸ்க் மேனேஜர் அப்படியே எப்போவும் போல் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் டாஸ்க் மேனேஜர் வந்து இருக்குது. டாஸ்க் மேனேஜரில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்லே பெருசாக எதுவுமே கிடையாது. இப்போ கண்ட்ரோல் பேனல்லே நோ சேஞ்சஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பேனலில் அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா புதுசாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட் ஸ்டார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் 11 பற்றி என்ன இருக்குது, என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக அதிலே ஒன்றும் தெரியல. பட் அதுவும் எனக்கு ஒன்றும் பெருசாக விஷயமா தெரில. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விண்டோஸில் நியூ ஆட் பண்ண ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுக்கு பக்கத்தில் விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெதர்ஸ், அதுக்கப்புறம் டைமு வெதர்ஸ், அப்புறம் கரண்ட் நியூஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்த ஆக்ஷன் சென்டரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் சென்டரில் பெருசாக எதுவும் பண்ணலை. ஆக்ஷன் சென்டரில் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்ஷன் சென்டரில் சில சேஞ்சஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைட்னஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க லுக் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிஸ்க்ஸ் அண்ட் வால்யூம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மாடர்ன் வெர்ஷனாக செட்டிங்ஸ்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணுவீங்க, பார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து இன்னும் ஈஸியாக இன்னும் சிம்பிளாக வந்து செட்டிங்ஸ்லேயே நம்மளால் இது வந்து பண்ண முடியும். இதுவும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இதுவும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் பார்ட்டிஷன் பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் பார்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் அந்த உங்களோட ஃபைல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம், என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம டெக் வித் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ நாங்கள் டெய்லி டெக் அனௌன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இப்போவே கார்டையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கீங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு புது டெக் வீடியோ வர வரைக்கும் பை ஃப்ரம் டெக் வித் தமிழ்.